ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரூச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்துட்டு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணி ஒரு லோட்டஸ் ஃப்ளவரை வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓஹெச்பி ஷீட்டு மேலே வச்சுட்டு, அப்போ அதோட அந்த அச்சு வந்து நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மேலே நம்ம அப்படியே வச்சுட்டு இதில் வந்துட்டு நான் சர்தோசி வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ சர்தோசி எடுத்துருக்கிறேன். இந்த சர்தோசியை வந்துட்டு நான் B7000 க்ளூ கொண்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் அதுக்கு அந்த அச்சு நேரே வச்சு அதில் க்ளூவை வந்து வச்சுட்டு இந்த சர்தோசி மேலே அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஒட்ட போகிறேன். ஓகே, மெதுவாக கவனமாக ஒட்டுங்க, அப்போ கரெக்டாக அது வந்துக்கிறோம். ஓகேங்களா, அது வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நீடிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக அது வந்துட்டு சீக்கிரமாக அது ஸ்டிக் ஆகிக்கும். ஓகே, அது அந்த கூர்ம பகுதியில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போது தான் அது வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அது வந்துட்டு அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பக்கம் அதே மாதிரி சேம் ப்ராசஸில் நம்ம வந்துட்டு அந்த ரவுண்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, கரெக்டாக அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ஹேர் ப்ரூச்சாகவும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு பேட்ச் ஒர்க் மாதிரியும் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதை வந்துட்டு நான் வந்துட்டு இது ஹேர் ப்ரூச் மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன். நம்ம இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஊசி நூறு கொண்டு நம்ம ஸ்டிச் பண்ணி இது ஒர்க் பண்ணோன்னா, நான் இது ஓஹெச்பி ஷீட் எடுத்துருக்கேன்ல, இது ஓஹெச்பி ஷீட் எடுக்காமல் நம்ம ஒர்க் பண்ணுற கிளாத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதே மாதிரியே ஒரு லோட்டஸ் ஃப்ளவரை வரைஞ்சி அதில் வந்துட்டு ஊசி நூலும் கொண்டும் ஒர்க் பண்ணலாம். அதுவும் வந்துட்டு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இல்லாட்டி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இதே மாதிரியே பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ சிலப்போ வந்துட்டு அதுக்கு மேலே அந்த அச்சு வந்துட்டு அங்கோட்டு கூட நம்ம ஓஹெச்பி அசைஞ்சாலும் அதை கரெக்டாக அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரே வச்சு தான் நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த கோணாமல் அழகாக வரும். ஓகே, இப்போ அதே மாதிரியே இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் அதே ப்ராசஸில் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணி சர்தோசி வச்சு எடுத்துக்கிறோம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பரில் காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு கீழே அந்த ஒரு வென்சி நம்ம வந்துட்டு இதே மாதிரியே ஸ்டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு இந்த சென்டரில் கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு நான் ஸ்டோன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, செயின் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நான் இதை இப்படியே அதில் வந்துட்டு இந்த பக்கம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் ஒட்ட போகிறேன். இதே ப்ராசஸ் நம்ம இதே எப்படி ஒர்க் பண்ணாமோ அதே மாதிரி நான் இந்த முதல்ல இருக்க ரவுண்டுக்கு மட்டும் அப்படியே முழுசமாக நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ளதுக்கு அந்த ஓரத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த ஸ்டோனை வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மொத்தம் வேணுனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு வெரி சிம்பிள் ஒர்க் தான், எல்லாருமே பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதோட இந்த பக்கத்தில் வச்சுட்டு நான் இதில் மட்டும்தான் நான் வந்துட்டு இதில் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் மேலே உள்ள அந்த ரவுண்டை சுற்றியும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இது மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, அப்படியே இதை மொத்தமாக வந்துட்டு இதே சேம் ப்ராசஸில் வந்துட்டு நான் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் 6 மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
ஓஹெச்பி ஷீட்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, நம்மளோட கிளாத்தில் வச்சு இதை வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதை வந்து மேக் பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும். ஓகேங்களா. நான் வந்துட்டு ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னுக்காக நான் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணுறேன். ப்ரூச்சஸ் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நம்முடைய க்ரியேட்டிவிட்டி தான் இதுக்கு வந்து மெயின் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இது வந்து இந்த ஒர்க் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டிவாக இன்னும் இதை விட எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு லோட்டஸில் பண்ணிக்கிறேன், ரோஸில் பண்ணிக்கலாம், இன்னும் வேறு இதுலலாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ வந்து சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு நான் சென்டரில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து சென்டர் பார்ட்டில் வந்துட்டு க்ளூ மொத்தமாக அதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு கட் பீடு வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து சுகர் பீடும் கொடுக்கலாம். நான் வந்துட்டு கட் பீடு எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கட் பீடை வந்துட்டு நான் கொடுத்துட்டு அது எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் மொத்தமாக இதே மாதிரி கோத்துட்டு அந்த கோத்துட்டு மொத்தமாக அதே மாதிரி வரிசையை நம்ம வச்சுட்டு வந்தோம்னா அந்த ஆர்டர் படி நமக்கு கிடச்சிரும். இது வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஓகே. இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். சிலவங்க வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே பொறுன்னு தூட்டி கொடுப்பாங்க. அப்படியும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடும் இருக்குது, அப்படியும் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இன்னும் அழகாக தான் இருக்கும். அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் வந்துட்டு இதில் சுகர் பீட்ஸ் வச்சும் ஸ்டிக் பண்ணலாம். ஓகேங்களா. அதுவும் அழகாக இருக்கும். நான் வந்துட்டு இதில் கட் பீட் எடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் நிறைய எனி கலர்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு ஒரே கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட லீஃப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த 2 லீஃபு, அந்த லீஃபுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு க்ரீன் கலர் கட் பீட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு வின்ஸ் வந்துட்டு ஒரு வின்ஸ் கிடையாது சார், ஒரு அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கலரில் எடுக்கலாம், இன்னொரு பெட்டல்ஸ் இன்னொரு கலர், அப்படி கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒரே கலரும் ஒர்க் பண்ணலாம். அது உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரே கலரில் வந்துட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். லீஃப்க்கு மட்டும் க்ரீன் கலர் வந்து இந்த பாருங்கள் ஒர்க் பண்ணிக்கிறேன். இது வெரி சிம்பிள் ஒர்க் தான், ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ஸ்டிக் பண்ணுறதுனால அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது வெரி சிம்பிள். ஆனால் வந்துட்டு நீங்கள் இது கிளாத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸ்டிக் பண்ணியும் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணாமல் ஊசி நீடில் எடுத்துகிட்டு நம்ம கோத்து ஒன்றுனா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த அப்படி மொத்தமாக கோத்துட்டு கீழே ஸ்டிச் கொடுத்தாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு ஒர்க்கும் ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகே. நீங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். எனக்கு டைம் இல்லை, ஏன்னா கிளாஸை முடிக்கணும் அப்படின்னுக்காக நான் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு டைப் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்றேன். அதே மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு சொல்லித்தரது புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் எப்படி டீச் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்காக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நான் இப்போ வந்து அதில் சென்டர் பார்ட்டில் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் ஆஃப் பீடு பேர்ல், ஓகே, அதையும் வச்சு நான் அதில் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த எட்ஜில் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துக்கணும். கரெக்டாக கட் பண்ணி இதை லோட்டஸ் ஃப்ளவரை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதில் அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்ம லைட்டர் கொண்டும் சீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் அழகாக தான் இருக்கும். நான் வந்துட்டு இது சும்மா ஒர்க் பண்ணனால நான் சீல் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னு அதில் லைட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டர் வச்சு. அந்த ஓரம் தெரியுதுல அதுக்கு. ஆனால் நம்ம இது கரெக்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது கரெக்டாகவே நமக்கு வந்துடும், நல்லாவே வந்துடும். ஓகேங்களா. ஓகே. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை பாருங்கள். நான் வந்து அதை முதல்ல பண்ணினேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அடியில் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இது சும்மா தான் ஒட்டுறேன். நீங்கள் வந்துட்டு நம்ம வரைஞ்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த அச்சு, அதை நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒட்டணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து ஓகேங்களா. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.